தலைமகனேசு பிறந்திடும் காலம் இதயத்தை நாமும் மறந்தரிப்போம். மேடும் பள்ளமும் நிறைந்த நம் வாழ்வில் சமசெய்ய இன்றே உயர்ந்திடுவோம். கல்லும் முள்ளும் நிறையும் பாதையில் சுவடியில்லை, இரவும் பகலும் உழைக்கும் வாழ்வில் இனிமையில்லை. தீமைகள் மறைந்து நன்மைகள் விதைப்போம், பிறப்பை காணுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதினில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். திருவருகை கால வளையத்தின் 4ஆம் மெழுகுத்திரையை அன்பின் மெழுகுத்திரையாக ஏற்றுகிற இந்நன்னாளில் கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தம் திருமடலை தொடங்கும் பவுலடியாரின் கூற்றுப்படி இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் அன்பின் மக்களாக விளங்கி இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு காலத்தில் பிறரன்பு செயல்களில் நம்மையே அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள அருள் தர வேண்டி அருள் தந்தை 4ஆம் மெழுகுத்திரையை ஏற்ற அனைவரும் இத்திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பெரியநாயகி அண்ணனுடைய அன்பு பக்தர்களே, இன்று நாம் திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாடவிருக்கின்றோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார், ஆனால் நாம் கடவுளோடு இருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் கடவுளோடு இருந்து கடவுளுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு இன்றைய திருப்பலியிலே வல்ல தேவனிடம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் திருமலைக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருங்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பிறதுழுப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எழுச்சி வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி பெற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி. ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி. ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை இரக்கம் கொள்வீர். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி. ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி. ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்தில் ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் திருப்பலியானது பரூர் இயேசுமுத்து 4ஆம் ஆண்டு நினைவு அவரை ஆண்மையில் பற்றிக்காகவும், மேலும் செல்வமேரி அந்தோனிமால் இவர்களின் ஆண்மையில் பற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசக முன்னுரை. இதோ கன்னி பெண் கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற கடவுளின் அடையாளத்தை இறைவாக்கினர் எசையா வெளிப்படுத்துகிறார். இந்த நம்பிக்கையின் அடையாளத்தை பெற்றுள்ள நாமும் இன்றைய சமூகத்தில் நம்பிக்கையின் அடையாளங்களாக திகழும் மன உறுதியோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ
மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. மாட்சிமிகு மன்னரிவரே. மண்ணுலகம் அது நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரை கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டவர், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னரிவரே. ஆண்டவரது மலையின் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நற்செய்தி. அவரது பணியாளர்களான நமது வாழ்வும் நற்செய்தியாக ஒளிர வேண்டும். நம் பணிகள் என்னென்ன என்பதை எடுத்துரைப்பதே புனித பவுலடியார் தரும் இன்றைய 2ஆம் வாசகம். திருவருகை காலத்தில் நமது கடமைகளை, பணிகளை நினைவூட்டும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியா இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Alleluia, 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 alleluia. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர். Alleluia, alleluia, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இந்நிகழ்ச்சிகளுக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தாம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பெரியநாயகி அன்னையுடைய அன்பு பக்தர்களே, தீமையை வெல்ல வேண்டும் என்றால் நல்லவர்களோடு சேர வேண்டும். அறியாமையை ஒழிக்க வேண்டும் என்றால் அறிஞர்களோடு சேர வேண்டும். கல்லாமையை அழிக்க வேண்டும் என்றால் கற்றவர்களோடு சேர வேண்டும். அன்பை பெற வேண்டும் என்றால் அன்பரோடு சேர வேண்டும். நட்பை பெற வேண்டும் என்றால் நண்பர்களோடு சேர வேண்டும். உண்மையை அறிய வேண்டும் என்றால் உன்னதமானவரோடு சேர வேண்டும். இது நமக்கு உணர்த்துகின்ற உண்மையான அறிவின் விளக்கம், அறிவின் அனுபவம். இதன்படி நாம் வாழுகின்ற பொழுது நமது வாழ்க்கையானது இனிக்கிறது, ஒளிருகின்றது, மலருகின்றது. ஆனால் இன்றைய உலகமானது இதற்கு எதிர்மாறாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்றால் பணம் நிச்சயம் தேவை என்று நினைக்கிறோம். அந்த பணத்தை பெறுவதற்காக நாம் தீய வழிகளில் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம், லஞ்சம் வாங்குகின்றோம், இது போன்ற பல தீய செயல்களிலே ஈடுபடுகின்றோம். இந்த தீய செயலினால் நாம் சம்பாதிக்கின்ற பணமானது நமக்கு இழிவையும் அவமானத்தையும் மற்றும் நமது வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது அன்றாடம் நாம் பெறுகின்ற ஒரு அனுபவமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே நாம் உயர வேண்டும் என்றால் நாம் யாரோடு எவற்றோடு பழக வேண்டும் என்பதனை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இதனைத்தான் ஒரு பழமொழி சொல்லுகிறது. என்ன பழமொழி யாருக்காவது தெரியுமா? பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், பசுவோடு சேர்ந்த கன்றும் புல் தின்னும்.
இந்த பழமொழியானது நேர்மறையான உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இதற்கு எதிர்மறையான ஒரு பழமொழியும் இருக்கிறது. பந்தியோடு சேர்ந்த கன்றும் என்னமோ தின்னுமா. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உயர்வும் தாழ்வும் ஏற்படுகிறது என்றால் நாம் யாரோடு, எந்த மனிதரோடு, எந்த பொருட்களோடு, எந்த குழுவோடு நாம் சேருகிறோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்வின் உயர்வானது அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே. எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகை தேடி வந்தார். தேடி வந்தவர் நம்மோடு குடிகொண்டார். அதனைத்தான் யோவான் 1:1 பார்க்கிறோம். இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை எப்படி உணர முடியும்? பாலன் இயேசுவின் வழியாகத்தான் நாம் அந்த நிகழ்வானது, அந்த நிகழ்ச்சியானது நிஜமாகிறது. இதற்கு காரணம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால் ஆபிரகாம், மோசாக் இறைவாக்கினர்கள், இவர்கள் வழியாக கடவுள் தொடர்பு கொள்ளுகிறார். இந்த தொடர்பானது காட்சி தொடர்பாக, காட்சி பிரசன்னமாக இருக்கிறது. ஆனால் இயேசுவோ அவர் பாலனாக பிறக்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு ஆள் பிரசன்னம் நம்மிடம் காணப்படுகிறது. இன்னும் ஒரு காரணம் அதற்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் கடவுளின் தூதர்களாக மட்டுமே இருந்தார்கள். ஆனால் இறைமகன் இயேசுவோ கடவுளின் ஒரே மகன், ஒரே அன்பு மகன். கடவுள் உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். நாம் எல்லாரும் மீட்பு பெற, மகிழ்ச்சி பெற, அமைதி பெற தனது ஏக மகனையே நமக்கு அனுப்பி வைத்தார். இதுதான் கடவுள் நம்மோடு. கடவுள் நம்மோடு இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் கடவுளோடு இருக்கிறோமா? அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் கடவுளோடு இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொண்டிருந்த அன்பும் அமைதியும் நீதியும் நேர்மையும் உண்மையும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளோடு இல்லை என்றால் என்ன காணப்படும் என்று பார்த்தோம் அப்படின்னா, அகங்காரம் அங்கு இருக்கும், பொய்மை இருக்கும், காய்மகாரம் இருக்கும், அநீதம் அங்கு இருக்கும். ஒட்டுமொத்தமாக நாம் தீயவனின் கைக்கூலிகளாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, அப்படி நாம் இறைவனோடு இல்லை என்றால் இறையாட்சியின் சொந்தக்காரர்களாக நம்மால் இருக்க முடியாது. அவ்வளவுதான், சிம்பிள். இறையாட்சியின் சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளோடு இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறார் 100%. ஆனால் நாம் கடவுளோடு இருந்தோம் என்றால்தான் நாம் இறையாட்சியின் உறவினர்களாக இருக்க முடியும், பங்காளிகளாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை மிகவும் துன்பமாக காணப்பட்டார். அவரது நண்பர் அவரை அணுகி கவலைப்படாதே என்று சொல்லி ஆறுதல் மொழிகளை பேசினார். நம்பிக்கையோடு உனது ஆட்சியை
நீ செய்து கொண்டே இரு. ஏனெனில் கடவுள் நம் பக்கம் இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் மொழிகளை சொன்னார். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாரு. எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்பொழுது தொடர்ந்து அவர் சொன்னார், கடவுள் எப்பொழுதுமே நல்லவர் பக்கம்தான் இருப்பார். எனவே எனது அனுதின ஜெபமானது நானும் என் மக்களும் கடவுள் பக்கம், கடவுளோடு இருக்க வேண்டும் என்பதே எனது அன்றாட ஜெபம் என்று அவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, நாமும் அனுதினமும் ஜெபிக்கின்றோம். எப்படி ஜெபிக்கின்றோம்? எனக்கு அது வேணும், இது வேணும், அது சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் சரியாக்கு, அதெல்லாம் சரியாக்குன்னு சொல்லி நமக்கு தேவையானதை ஒரு பெரிய பட்டியலை போட்டு கொடுத்துட்றோம் கடவுள்கிட்ட. ஆனால் கிறிஸ்து பெருவிழாவை கொண்டாடவிருக்கிறோம். இந்த கிறிஸ்து பெருவிழாவினுடைய உண்மையான அர்த்தம் கடவுள் நம்மோடு. நாம் கடவுளோடு இருக்க வேண்டும் என்றால் நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு சாதாரண ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு பர்த்டே நடக்குது, அதுக்கு நம்ம என்னென்னலாம் தயாரிக்கிறோம், எத்தனை வாரம் தயாரிக்கிறோம், எத்தனை நாளுக்கு முன்னே கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். சாதாரண ஒரு நிகழ்வுக்காக நம்முடைய தயாரிப்பானது இரவு பகல் என்று பாராமல் சாப்பிடாம தூங்காம கூட தயாரித்து கொண்டு இருப்போம். ஆனால் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நாம் என்ன தயாரிக்கிறோம்? ஏதோ புது ஆடைகளை வாங்கிட்டா போதுமா? இல்லை அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு பிடித்தமானது, அன்னை மரியாளுக்கு பெரியநாயகி அன்னைக்கு பிடித்தமானது நாம் தூயவர்களாக மாற வேண்டும். நல்ல பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். நாம் மட்டும் செஞ்ச பத்தாது, என்னுடைய குடும்பமும் சேர்ந்து கடவுளது பிறப்பு விழா நமது உள்ளத்திலே இல்லத்திலே பிறக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நல்ல பாவ சங்கீதனம் செய்து அந்த ஆண்டவனை நமதாக்கி கொண்டோம் என்றால் கடவுளையும் கடவுளுக்கு ஏற்புடையதை முதலில் தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ அன்புக்குரியவர்களே, இன்னும் இருக்கின்ற ஒரு சில நாட்களிலே நல்ல பாவ சங்கீதனம் செய்து ஆண்டவரின் வருகைக்காக நம்மையே தயாரிக்க இன்றைய திருப்பலியிலே வல்ல தேவரிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். Thank you.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்கப் பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இயேசு கிறிஸ்துவின் பணியாளர்களாகவும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட திரு அவை தலைவர்களாகவும் குறிப்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவருக்காகவும் இறை மக்களாகிய எங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். மிக விரைவில் வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவினை எங்களுக்கு மட்டுமின்றி மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் விழாவாக கொண்டாடும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக என்கின்ற பவுல் அடியாரின் வாழ்த்து இந்த பூவுலகின் மெய்ப்பட வேண்டுமென்றும் உலக தலைவர்களும் எம் நாட்டை ஆள்வோரும் அமைதியின் பாதையில் பயணித்து மக்கள் அனைவரையும் சமய சமூக பாகுபாடு இன்றி ஒரு தாய் மக்களாக பாவிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருமுழுக்கு யோவான் விடுத்த மனமாற்றத்திற்கான அழைப்பினை கடந்த வாரங்களில் கேட்டு வந்த நாங்கள் மனிதரின் பொறுமையும் கடவுளின் பொறுமையும் சோதிக்கும் மக்களாக வாழாமல் நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து கடவுளோடும் மனிதரோடும் ஒப்புரவாகும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். எனவே யோசேப்புக்கு வானதூதர் சொல்லிய நற்செய்தி கன்னிமரியாவின் வழியாக நிறைவேறியதை நன்றியோடு கொண்டாடி மகிழ்கிற நாங்கள் எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் இயேசு என்னும் இம்மாவேல் பிறந்திட தகுந்த விதத்தில் தயாரிக்கவும் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்க்கையை நடத்தவும் அருள் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த திருத்தலை கட்டி எழுப்பியுள்ள வீரமாமுனிவருக்கு விரைவில் அருளாளர் பட்டம் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம அவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தாம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற கன்னிமரியா, நீர் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என்னை தெரிந்தாய் கருவினிலே, அணைத்துக் கொண்டாய் அன்பினிலே. எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. இந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித திருமரியாவின் திருவயிற்றை தூயாவியார் உமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்த செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறு வனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணென்று மக்கு வழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே என் ராஜனே, வாழ்வை வழங்க வந்தாய். தேவனே என் தெய்வீகனே, வார்த்தை உலகில் வந்தாய். இயேசுவே என் ராஜனே, வாழ்வை வழங்க வந்தாய். தேவனே என் தெய்வீகனே, வார்த்தை உலகில் வந்தாய். மன்னாவை உண்டார்கள் மடிந்தார்கள், இத்தண்ணீரை பருகியவன் தாகம் கொண்டான். மன்னாவை உண்டார்கள் மடிந்தார்கள், இத்தண்ணீரை பருகியவன் தாகம் கொண்டான். இயேசுவே என்னை உண்பவன் வாழ்வடைவான், என்னிடம் வருபவன் தாகம் கொள்ளான். என்று சொன்னதால் நான் வந்தேன், நீர் தந்ததால் வாழ்வை தந்தேன், வாழ்வை பகிர்ந்தளிப்பேன். இயேசுவே என் ராஜனே, வாழ்வை வழங்க வந்தாய். தேவனே என் தெய்வீகனே, வார்த்தை உலகில் வந்தாய்.
வானமும் பூமியும் அழிந்துவிடும், இறை வார்த்தையோ ஒரு நாளும் அழியாது. இயேசுவே தன்னை உயர்த்துவோன் தாழ்வடைவான், தன்னையை தாழ்த்துவோன் உயர்வடைவான். நீர் தந்ததால் அன்பை கண்டேன், அன்பாய் வாழ்ந்திடுவேன். இயேசுவே என் ராஜனே, வாழ்வை வழங்க வந்தாய். தேவனே என் தெய்வீகனே, வார்த்தை உலகில் வந்தாய். இவ்வாரத்தினுடைய விழா குறிப்புகள்: டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று திருவருகை காலத்துடைய 4ஆம் ஞாயிறு. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காண்டி நகர் புனித ஜான் அருட்பணியாளருடைய நினைவு. 25ஆம் தேதி வியாழக்கிழமை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித ஸ்தேவான் முதல் வேத சாட்சியுடைய நினைவு. 27ஆம் தேதி சனிக்கிழமை புனித யோவான் திருத்தூதர் மற்றும் நற்செய்தியாளருடைய விழா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்பம் விழா. திருமண அறிவிப்பு: கோணாங்குப்பத்தில் வசிக்கும் சந்தியாக பவுலின் ஆரோக்கிய மேரி இவருடைய மகன் ராபர்ட் கென்னடிக்கும், கோணாங்குப்பத்தில் வசிக்கும் அந்தோணிசாமி லில்லி மேரி இவருடைய மகள் பெர்னத் மேரிக்கும் திருமணம் செய்ய இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணம் நல்ல முறையிலே நடைபெற ஜெபிப்போம். தடைகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குரியவர்களே, போன வாரம் உண்டியல் 4210 கிறிஸ்மஸ் பெருவிழாவை முன்னிட்டு 24ஆம் தேதி சாயந்தரம் 11:30 மணிக்கு இங்கே திருப்பலியானது நடைபெறும். எனவே இறை மக்களாகிய நீங்கள் முன்னதாகவே இந்த வாரம் முழுசும் பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருப்போம். 5:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஜெபமாலையின் பொழுது நாங்கள் இருவரும் இங்கே பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருப்போம். எனவே குடும்பத்தோடு வந்து பரூர் மக்களாக இருந்தாலும் சரி, கோணாங்குப்பத்து மக்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு வந்து இந்த பாவ சங்கீர்த்தன வழிபாட்டிலே கலந்து கொண்டு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த வாரம் முழுசும் கிறிஸ்மஸ் வரைக்கும் பாவ சங்கீர்த்தனம் கேட்டுட்டு இருப்போம். நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக போன வாரம் பங்கு பேரவை ஆலோசனை குழு கூட்டமானது நடைபெற்றது. அதிலே நாங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு, இந்த வருடம் 2 குழு தான். பகல்லே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் நின்றுக்கிட்டு வேலை பார்க்கணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனவே காலையில் பகல்லே 2 குழு, 6லிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு குழு கோணாங்குப்பம். அடுத்தது 2 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பரூர் இறை மக்கள் குழு. யாரெல்லாம்
இந்த பணியினை செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் பரூர் இறை மக்கள் வில்லியம் ஆசிரியரிடமும் கோணங்குப்ப மக்கள் அருள் ஆசிரியரிடமும் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். 8 மணி நேரம் காலை ஷிஃப்ட் 8 மணி நேரம், மதியானத்துக்கு மேலே 8 மணி நேரம் நீங்கள் உருப்படியாக அன்னையுடைய விழாவை சிறப்பிக்கின்ற விதத்திலே முழு மனதோடு அன்னைக்கு நாம் செய்கின்ற சேவையாக நினைத்து இவற்றை நீங்கள் செய்யும்படியாக உங்களை பங்கு தந்தையர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு அன்பு கட்டளை விடுக்கின்றோம். எனவே இவற்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு 2 குழுவாக வந்தால் போதுமானது. ராத்திரி எல்லாம் ஃபுல்லாக கண்ணு முடிச்சுட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு பணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனவே காலையில் 6 to 2, 2 to 10, 8 மணி நேரம் 2 குழுக்காக நீங்கள் வேலை செஞ்சுட்டு வீட்டில் போய் நல்லா அருமையாக படுத்து தூங்கலாம். நல்ல முறையில் நீங்கள் உடம்பையும் பராமரிச்சுக்கலாம், ஆன்மாவையும் செலவு செஞ்சுக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. எனவே அடுத்ததாக உங்களிடம் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நம்ம செகண்ட் வீரமாமுனிவரை பற்றி செகண்ட் டெஸ்ட் வச்சோம். அதற்கான பரிசானது இப்போ திருப்பலி முடிந்த பிற்பாடு அது கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2வது டெஸ்ட்டு கொஞ்சம் கடினமான டெஸ்டாக இருந்தாலும் சிறப்பாகவே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். நிறைய பேர் 20க்கு மேலே எடுத்திருக்கீங்க, முக்கால்வாசி பேர் 15க்கு மேலே எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் பேர் தான் 15க்கு கீழே எடுத்திருக்கீங்க. இதை பார்க்கின்ற பொழுது ஆர்வத்தோடு நீங்கள் உங்களையே நன்றாக தயாரித்திருக்கிறீர்கள் என்பதை இதிலிருந்து தெரியுது. மற்றவர்களும் இதில் கலந்துருக்கலாம். ஒரு சிலர் நம்ம யோசனை எங்கடாப்பா என்னடா மார்க் எடுக்க போகிறோம், எங்கடா எடுக்க போகிறோன்னா அது முக்கியம் இல்லை. அன்புக்குரியவர்களே, வீரமாமுனிவர் இங்கே நமது ஊரில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அன்னை அவள் இங்கே குடிகொள்ள வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பாளையக்காரருக்கு என்றால் அதிலும் மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். அன்னை அவள் இங்கே கொழு வீட்டிருக்கிறாள். எனவே நாம் செய்ய வேண்டியது, நமக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த இடத்தை ஆண்டவன் அன்னை மரியாள் தேர்ந்தெடுத்து இங்கே 300 ஆண்டுகளாக நமக்கு ஆசீர்வாதத்தை அருளை நிறைவாக தனது மகனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறாள் என்றால் அதற்கு நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னும் வருகின்ற நாட்களில் இந்த 50 கொஸ்டினை சேர்த்து ஒரு கேள்வியாக கேட்பேன். அப்போ வீரமாமுனிவருடைய கேடயம், ஒரு கேடயத்தை கொடுக்கலான்னு, பொருளை கொடுப்பதை விட கேடயத்தை கொடுத்து வீரமாமுனிவரை வீட்டுக்கு விட்டுட்டு போகிற மாதிரி. எனவே வெறும் இந்த லெவலில் இருக்கக்கூடாது. 50 கேள்விக்குரிய ஆன்சர் உங்களுக்கு எல்லோரும் வாங்கணும். என்னை பொறுத்தளவு 50க்கு 50 எல்லோரும் வாங்கணும். எனக்கு கொஷின் தெரியும், ஆன்சர் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. மோராலஸ் அதை இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா 50க்கு 50 எல்லோருமே எடுக்கலாம். எத்தனை பேர் எழுதினாலும் அத்தனை பேருக்கும் கேடயம், வீரமாமுனிவர் கேடயம் அடங்கிய பரிசானது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறார். அது எப்போ எக்ஸாம்னு சொல்லுவோம் பின்னால். ஏன்னா இப்போ திருவிழா வருகின்ற காரணத்தினால இந்த திருவிழா பிசியில் கொஞ்சம் இருக்கிறோம். அதனால் பேப்பர் என்னால் என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. இன்னும் ஒரு சிலர் எழுதின பேப்பர் வச்சிருக்கிறேன். பெஸ்கி ஸ்கூல்லேருந்து எழுதினவங்க இன்னும் பேப்பர் என்ன அதை திருத்தலை, இதை மட்டும் முதல்ல திருத்தி உங்களுக்கு கொடுத்துணுன்ட்டு இன்றைக்கி கொடுக்குறேன். எனவே அன்புக்குரியவர்களே, உங்களது முழுமையான ஒத்துழைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் வண்டியிடுவோம்.
இறை ஊழியர் வீரமாமுனிவரின் அருளாளர் பட்டத்திற்கான இறை வேண்டல். இரக்கம் நிறைந்த தந்தையே, கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றிட வீரமாமுனிவர் என்றழைக்கப்பட்ட இத்தாலி நாட்டு ஜோசப் பெஸ்கியை எம் தாய் தமிழ் மண்ணுக்கு அனுப்பி வைத்தீரே. அவரது அருள் நிறைந்த வாழ்வுக்காகவும் அர்ப்பணம் மிகுந்த பணிக்காகவும் கூறுகின்றோம். காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப அவர்தாம் அருள் பணி, அறப்பணி, அரசியல் பணி, அருந்தமிழ் பணி, மருத்துவ பணி என தூயாவியாரின் படைப்பாற்றலோடு அவரை வழிநடத்திய உமது வியத்தகு செயல்களை எண்ணி உம்மை போற்றி போடுகின்றோம். இறைவேண்டல், சாட்சிய வாழ்வு, ஏழைகளுக்கு அடைக்கலம், அனைவருக்கும் மீட்பு என பயணித்த உம்மொழியார் வீரமாமுனிவரின் பரிந்துரையால் இந்த மன்றாட்டை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகிறோம். ஒவ்வொரு இறைவா, இயேசுவின் ஒளியில், அன்னை மரியாவின் வழியில், தாய் திரு அவையின் படிப்பினையின்படி இறைமக்களை வழிநடத்தி சென்ற வீரமாமுனிவரின் தூய வாழ்வை கண்ணோக்கி அவரை அருளாத நிலைக்கு உயர்த்தி மேலும் எங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் வழிநடத்தும் திருவிழத்தை எம்மில் நிறைவேற்றிட புனித பெண்ணாகிய அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டும் சிறப்பு ஜெப பாடல். இது பெரிய நாயகி அன்னையிடம் வேண்டும் சிறப்பு ஜெப பாடல். அனைவரும் வீரமாமுனிவரின் புகழுக்கு உரிய பெரிய நாயகி தாயே, எங்கள் மேல் இரக்கமும் கருணையும் மாறி போல் பொழியும் உடல் உள்ள ஆன்ம தாகத்தை தனியும் ஆலயம் வந்து திருமண மகப்பேரும் வேலையும் தொழிலும் வேண்டுவோர் பெறட்டும். அல்லல் படும் மதியோ ஐம்பெண்களிலையோ சிறுவர்கள் குழந்தைகள் அனைவரும் மகிழட்டும். வீடு தொழில் மற்றும் விவசாயம் தழைக்கட்டும். அன்பும் அமைதியும் அகிலத்தில் நிலவட்டும். பேய்களும் நோய்களும் கடன்களும் தீரட்டும். தூய உள்ளமும் மகிழ்ச்சியும் நிறையட்டும். தீய பழக்கங்கள் கூறிவெறி மறையட்டும். தாயே உம் புகழ் உலகெங்கும் பரவட்டும். ஆமென், ஆமென், ஆமென். உலகெங்கும் பரவட்டும். ஆமென், ஆமென், ஆமென். மௌனமாக நம்முடைய தேவத்தாய் புனித பெரியநாயகி அன்னையிடம் நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாதுகாக்க உங்களுக்குள்ளும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் புனித பெரியநாயகி அன்னையின் வழியாக உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களை, வின்சென்ட் தே பால் சபையினர் யாசிப்போருக்கும் மரியான் சேனையாளருக்கும் கிறிஸ்மஸ் விழாவை முன்னிட்டு புத்தாடைகளை வாங்கி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வீரமாமுனிவர் பற்றிய கேள்வி பதில் தேர்வினை எழுதி பெரும்பாலானோர் பரிசு பெறுகின்றீர்கள். எனவே இறை மக்கள் அனைவரும் ஒரு 5 நிமிடம் அமைதியாக அமரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள்
முதல் பரிசு ஜே ஜோனா சா டேவிட், 7ஆம் வகுப்பு. ஜோனா டேவிட் 5ஆம் வகுப்பு 19 மதிப்பெண்கள் பெற்று முதல் பரிசினை பெறுகிறார்கள். ஜோனா டேவிட். அன்புக்குரியவர்களே, இயற்கை சூழலை பற்றி பேசுவதற்காக உளுந்தூர்பேட்டையிலிருந்து அருள் தந்தை இரட்சகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அதிலே வழக்கமாக கலந்து கொள்கின்ற அந்த இறை மக்கள் கலந்து கொள்ளும்படியாக பெஸ்கி பிளாக்கு சென்று அங்கு அமரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2ஆம் பரிசு ஓசியாஸ் ஜான், கோணாகுப்பம், 10ஆம் வகுப்பு 18 மார்க்குகள், 2ஆம் பரிசு. 3ஆம் பரிசு உகலினா, கோணாகுப்பம், 8ஆம் வகுப்பு 17.5 மார்க்கு. உகலினா 11ஆம் வகுப்பு முதல் கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் வரை முதல் பரிசு ஜோ ஸ்டெஃபி 22 மார்க்கு. நிலோஃபர் 22 மார்க்கு முதல் பரிசு. ஸ்டெஃபி நிலோஃபர். 2ஆம் பரிசு ஆ ஜாஸ்மின், கோணாகுப்பம், 21 மார்க்கு. ஸ்டெஃபி நிலோஃபர். 2ஆம் பரிசு ஆ ஜாஸ்மின், 21 மார்க்கு. 3ஆம் பரிசு அந்தோனி மரியா. 2ஆம் பரிசு ஜாஸ்மின். 3ஆம் பரிசு அந்தோனி மரியா. பெரியவர்கள் முதல் பரிசு எம் அனுசியா, கோணாங்குப்பம், 24 மார்க்கு. எம் அனுசியா, கோணாங்குப்பம். 2ஆம் பரிசு ஏ செல்வராணி, எஸ் தனமேரி. ஏ செல்வராணி 23 மார்க்கு. எஸ் தனமேரி 23 மார்க் மதிப்பெண். வாங்க வாங்க, அனுசியா வரீங்களா? செல்வராணி தனமேரி. 3ஆம் பரிசு எம் சுவாமிநாதன், 22 மார்க் மதிப்பெண். டெனிஸ் மார்கரேட் 22, அதாவது எம் சுவாமிநாதன் அவர்கள் 22.5 மார்க், 22.5 மார்க்கு. டெனிஸ் மார்கரேட், கோணாங்குப்பம், 22 மதிப்பெண். அடுத்ததாக அருட்சகோதரிகள். அருட்சகோதரிகள் முதல் பரிசு அருட்சகோதரி செசிலி, 24.5, 25 மதிப்பெண்ணுக்கு 24.5 வாங்கியிருக்கிறார்கள் முதல் பரிசு. அதே முதல் பரிசு அருட்சகோதரி ஷீலா, 24. 2ஆம் பரிசு அருட்சகோதரி புனிதா, 23. 3ஆம் பரிசு அருட்சகோதரி சகாய ஜெயராணி. அப்படியே அவங்கள்டே கொடுத்து விடலாம். 3ஆம் பரிசு சகாய ஜெயர், அவங்க நீங்களே. அடுத்ததாக 15 மதிப்பெண்களுக்கு மேல், அதாவது முதல் பரிசு 2ஆம் பரிசு போக 15 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்கள் அல்பினா மேரி, 21.5 மார்க். ஜே டெய்சி பீட்டர், டெய்சி பீட்டர் யார்? அல்பினா மேரியா? செபஸ்தியம்மாள், அடைக்கல மேரி, அடைக்கல மேரி. பிரேமா செலின் மேரி, ஜாஸ்மின், ஜான்சி ராணி, ஜான்சி ராணி. ஆரோக்கிய லில்லி, ஆரோக்கிய லில்லி. ஜோஸ்பின், சசிகலா மனோஜ்குமார், சசிகலா மனோஜ்குமார். அமலநாதன், வில்லியம் ஜெயராஜ்,
கிங்ஸ்டன், வில்லியம் ஜெயராஜ் கிங்ஸ்டன், செல்வராணி, ஜாய்லின் லிடியா, ஜாய்லின் லிடியா, ஜோஸ்பின், ஜோஸ்பின், ஜே ஜோஸ்பின். அடுத்ததாக ஆறுதல் பரிசு பெறுகின்றவர்கள் ஜெயசீலி, சுசானா ஜெசி, ஜே ஜெர்னி, ஏ அலினா, ரித்திகா, ஜோஷ்வா, திலீப் ஆண்டனி, ஜெனிஃபர், தயானிஷா, அந்தோனி ரிஷியா மேரி, பிளஸ்ஸி, சீமோன், அருளப்பன். அன்புக்குரியவர்களே, இன்று மறைக்கல்வி வகுப்பு கிடையாது. எனவே நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. குருக்களின் அரசியே தாயே, நீர் வாழ்க வாழ்கவே. குருக்களின் அரசியே தாயே, நீர் வாழ்க வாழ்கவே. குருக்களின் அரசியே தாயே, நீர் வாழ்க வாழ்கவே. கல்வாரி பலியினில் கலந்தவளே, பரிசுத்தமாயதை செலுத்திடவே. கல்வாரி பலியினில் கலந்தவளே, பரிசுத்தமாயதை செலுத்திடவே. கற்று தந்த எம் மன்னையே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே தாயே, நீர் வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் தாயானவளே, குருக்களின் தாயுமாயிருந்தருளும். இயேசுவின் வார்த்தையை முழங்கிடவே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் வார்த்தையை முழங்கிடவே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே தாயே, நீர் வாழ்க வாழ்கவே. குருக்களின் அரசியே தாயே, திருத்தந்தையின் கருத்துக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் திருப்பலி கருத்துக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூய என போற்ற பெருக, மதுராட்சியை வருக, திருவுள்ளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளர் மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, ஆகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென்.